முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெங்கட்ராமன் என்ன புடுங்கினாருன்னு சொல்லி ஒரு பேரை அங்க வீதிக்கு வைக்கணும். அந்த வீதியில வெங்கட்ராமன் புடுங்கினதை விட அந்த வீதியில வாழ்கிற வெங்கட்ராமனை தவிர வாழ்ந்த அத்தனை பேரு வெங்கட்ராமனை விட ஒரு புள்ளியாவது அதிகமாக தான் பிடிக்கிருப்பாங்க. ஒரு வாய்ப்பு, ஒரு 5 நிமிடம் சந்திப்பு தான் இருந்தா கூட தன் காரியத்தை நிறைவேற்றுறான் பாரு, அங்கதான் இருக்கு. வெங்கட்ராமன் என்ன நினைவுக்கு வரும்? எஸ்.வி. சேகருடைய அப்ப வெங்கட்ராமன். சரி, எஸ்.வி. சேகர்னு என்ன நினைவுக்கு வரும்? இன்னும் எஸ்.வி. சேகர் என்ன புடுங்கினாரு, என்ன சமூகத்துக்கு என்ன கிழிச்சிருக்காரு? எஸ்.வி. சேகர்னா பூணோட வெளியே காட்டிட்டு உட்கார்ந்துருப்பாரு டிவிகள்ல, நாடகத்துல, அவன் தானே. ஓகே. இன்னொன்னு என்ன வரும்? நம்ம பெண்கள் எல்லாம், அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்க கொஞ்சம் மேல் பொறுப்புக்கு போறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது கேவலமா சொல்றான், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துதான் மேல போறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடி போனாங்க. வழக்கு நடக்குது. அவனுக்கு தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த அயோக்கிய பையனுடைய கோரிக்கையை தான் நீங்க நிறைவேற்றுறீங்களா? காமெடிங்கிற பேர்ல, காமெடிங்கிற உணர்வையே கொலை பண்ற எஸ்.வி. சேகர், பார்ப்பன வெறியன் எஸ்.வி. சேகர், நாடகங்கிற பேர்ல அவர் நடத்தியதை பார்த்துட்டு எஸ்.வி. சேகர் வைத்த கோரிக்கைகளுக்கு அங்கேயே நிறைவேற்றி உத்தரவிட்டது. அவருடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டது? அதற்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார்? அது சரியா தவறு? ஏன் தவறு? இதுக்கு முன்னால் அவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? இதில் இவர் தவறு செய்து விட்டாருன்னு நம்ம நேரடியாவே சொல்றோம். அதை ஏன் எப்படி அப்படிங்கிறத விளக்கமா பார்ப்போம். எஸ்.வி. சேகரை காமெடி நடிகர்னு சொல்றதே தவறு. விலங்குகள் நலவாரியம் போல காமெடிக்குன்னு ஏதாவது ஒரு நலச்சங்கம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா வழக்கு போட்டுருவாங்க. அந்த ஆள் பண்றதையெல்லாம் எனக்கு ஸ்டாலின் அவர்களே பார்த்தா கூட எப்படி அந்த நாடகத்தை பார்த்துட்டு எவ்வளவு ஒரு 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 உங்களுடைய நிமிடங்கள் எவ்வளவு ஒரு பொன்னான நிமிடங்கள், எவ்வளவு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான அந்த டைமை அந்த நாடகத்தை பார்த்துட்டு அவ்வளவு வெறியாகுது. நீங்க எப்பேற்பட்ட நாடகத்தை பார்த்தவங்க, எப்படிப்பட்ட நாடகம்? நீங்க நாடக நடிகருங்க, நம்ம கலைத்துறையில நடிக்கிறவங்க விடுங்க, சாதாரணமா நம்ம மக்கள் வீட்டுல எவ்வளவு நகைச்சுவையா பேசுறாங்க, எவ்வளவு குழந்தை எவ்வளவு அழகா பண்றாங்க. நீ அது நாடகம் இல்லை, ஒரு ஒரு சுயநலத்துக்காக நடந்தது. அதாவது நாடகம் நடத்தி அதை பாக்குறதுக்காக கூப்பிடுறது வேற, பார்க்க வர்றாருங்கிறதுக்காகவே ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அந்த நாடகத்தின் மூலியமா இவங்க எல்லாமே நாடகம் தான். இவங்க பண்றது எல்லாமே ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் தான் அவங்களோட பார்ப்பன நலன். அதை தவிர்த்து வேற ஒரு மயிரும் இருக்காது. அதாவது பெரியார் இவங்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, பாப்பானுடைய பேச்ச கேட்க வேண்டாம், ஆனா அவனுடைய செயலை ஃபாலோ பண்ணும். ஏன்னா எங்க எந்த இடத்துக்கு கருமாதி வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவன் நலன்ல, அவன் முன்னேற்றத்துல, அவனுடைய சுயநலத்துல கரெக்டா இருக்கும். அவன் நம்மளாட்ட கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு. நம்மளுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் அண்டா குண்டா போனு அது இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுவான். பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சா கூட வெளியில் இருக்கிறத எல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ள பேசுவான். பைத்தியம் முடிச்ச அந்த நேரத்துல கூட அவன் வேக்கானமா கரெக்டா இருப்பான். அது எப்படி உண்மையாகுது அப்படிங்கிறத இந்த நாடகத்தை வச்சும், இந்த நாடகத்துல அவன் வச்ச கோரிக்கையில வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கோரிக்கை வச்சார் அப்படின்னா, மந்தை வெளியில ஒரு 5வது கிராஸ் கட்ட ஏதோ ஒன்று சொல்லி அந்த வீதிக்கு அவங்க அப்பா பேரை, எஸ்.வி. வெங்கட்ராமன் பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. இன்னொன்னு பட்டன் போன் இருக்குல்ல, பட்டன் போன், அதுவும் கூட இல்லாம, எதுவுமே இல்லாம, சுடுகாட்லயும் அங்கேயும் இங்கேயும் கோயில்லையும் சைக்கிள் கூட இல்லாம கஷ்டப்படுற அந்தணர்கள், பாப்பானதான் அப்படி சொல்றான், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நலவாரியம் வைக்கணும். அடுத்தது இன்னொன்னு சொல்ற, அப்படி சட்டமன்றத்துல இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்களே, எங்க ஆளுங்க பாப்பானுங்க ஒருத்தவங்க கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா அவர் என்னங்கிறாருன்னா, அங்க பெரிய யோகியனாட்டு பேசுற, அப்படி அதாவது அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை, வந்துட்டாங்க இடஒதுக்கீடு வகுப்புரிமைக்கெல்லாம் அப்படி எஸ்.வி. சேகர். இவங்க 3% மக்கள் இருக்காங்க அப்படின்னா கூட, அதாவது அதுக்கு மேல இருக்காங்களாமா, சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், அப்படியே வச்சுட்டா கூட 3%க்காக கணக்கு பார்த்தா கூட நாங்க 7 பேர் எம்எல்ஏ நாங்க உள்ள இருந்திருக்கணும். சரி விடுங்க, 7 பேர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, 3 பேராவது இருக்கணும்ல. யோகிய 3 பேர் இல்ல, 234 பேரும் நீங்களே போய் கூட இருங்க. யாரு வேண்டாம்னா யாராவது தடுக்க முடியும்? இப்ப நாங்க இருக்கோம், பெரியார் தொண்டர்கள் இருக்கோம், திமுக இருக்கு, அதிமுக, அப்படி இப்படி எல்லா கட்சியும் இருக்கு. நீங்க
உங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா 234 பாப்பான நிறுத்தி அவங்க ஜெயிச்சு நீங்களே 234 பேரும் போய் நீ காட்டுற பூநூல் இப்படி வெளியே அப்படி தெரியற மாதிரி அதே மாதிரி 234 பேர் பூநூல் இப்படி காட்டிட்டு இப்படி உட்கார்ந்துக்குங்க. யாரு வேண்டாம், மக்கள் தேர்ந்தெடுத்தா போய் உட்காருங்க. நாங்க தடுக்க முடியுமா? யார் தடுக்க முடியும்? நீ என்னமோ மக்கள் ஜெயிக்க வச்சு போயும் கூட நாங்க ஏதோ சட்டையை பிடிச்சி கருப்ஷன்காரன் வெளியெடுத்துட்டு வர மாதிரி எல்லாம் பேசுறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கே நீ வகுப்பு வாரி உரிமையை பேசுற பண்றைய 3%க்கு நாங்க 7 MLA இருக்கணும்னு கேக்குறீல. நீ இவ்வளவு வியாக்கியானமா இதா பேசுற நீ நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல எத்தனை நீதிபதி, உயர் நீதிமன்றத்துல இந்தியா முழுக்க எத்தனை நீதிபதி, தமிழ்நாட்டுல எத்தனை நீதிபதி, கலெக்டருக்கு எத்தனை பேரு, இன்னும் அதிகார பொறுப்புல இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிற அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில 3% தாங்க. ஐயையோ, நாங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி 26 பேர், அதில் நாங்கள் 23 பேர் இருக்கிறோம். SC ST பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து பழங்குடி இவங்க எல்லாம் சேர்ந்து 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா இந்தியா முழுக்க மக்கள் தொகையில அவங்க 97% இருக்காங்க, நாங்க 3% தான் இருக்கிறோம். ஆனா உச்ச நீதிமன்றத்துல அப்படி தலைகீழா இருக்கும். இது எங்களுக்கு அடுக்காது, எங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது, எங்க பிரம்ம எங்களை திட்டுவாரு, எங்க ராமர் ஏத்துக்க மாட்டாரு, மனு தர்மத்துல இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சோறு சாப்பிடாம இருந்தியா? ஏதாவது உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்கியா? நீ எல்லாம் ஏதாவது ஒரு பாப்பான் என்ன பண்ணுவீங்க? அது கூட என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயையோ நாங்க மட்டும் 100க்கு 100 பேர் உட்காந்துட்டு இருந்த இடத்துல 3 பேர் உனக்கு வந்துட்டானுங்களேன்னு சொல்லி வேணா சாகரன்னு சொல்லி குதிப்பீங்க. இதுதான் உங்க யோக்கியதை. அப்படி கேள ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் எங்கள் எண்ணிக்கைக்கு மேல் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம், நேர்மைனா நேர்மை, எங்களாட்ட நேர்மை யாரும் இல்லை. நீ சொல்றையே நான் அங்க மயிலாப்பூர்ல MLA-வா இருந்தேன், இத்தனை கோடி ரூபாய் நான் அந்த மக்களுக்காக அங்க செலவு பண்ணேன், நான் ஒருத்தன் தான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அப்படின்னா மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறாங்களா இது பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்லுவேன். பெரிய விளக்கண மாதிரி தான் நீ பேசுவ, விளக்கமையெல்லாம். நீ யோக்கியனா இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா மத்தவெல்லாம் அயோக்கியம் தானே நீ சொல்றதில்ல. சரி, அவ்வளவு பேசுற பண்றைய நீ இதுக்கெல்லாம் ஏன் கேட்கல? நீதிமன்றங்களில் நாங்கள் எங்கள் எண்ணிக்கையை விட அதிகம் அல்ல, முழுசாவே நீங்க தான் இருக்கீங்க. 330 பேர் நீதிபதிகள் அப்படின்னா அங்க 306 பேர் நீங்க தான் இருக்கீங்க. என்ன என்னைக்காவது ஒரு நாள் அழுதுருக்கியா? நீ கவலைப்பட்டிருக்கியா? சட்டமன்றத்துல வேணுமா? நெல்லு, வர்ற தேர்தல் நெல்லு. 234 தொகுதியிலையும் நீ ஏன் நெல்லு? SV சேகர ஆளுகளை போடு. குறைந்தபட்சம் உங்க கட்சி பிஜேபி அங்க கூட தமிழ்நாட்டுல பாப்பான தலைவரா போட்டா நீங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிதான் வேற பிற்படுத்தப்பட்டவங்களையும் தாழ்த்தப்பட்டவங்களையும் தமிழ்நாட்டுக்காக உங்களுடைய தலைமையே ரூல்ஸ் மாத்திக்குது. உங்க யோக்கியதை அப்படித்தான் தமிழ்நாட்டுல. ஆனா நீ வியாக்கியானமா இருக்க. இவன் சொல்றதையெல்லாம் இவர் வேற கேட்டு நடைமுறைப்படுத்துறாங்க உடனே. அதாவது அந்த பேர் மட்டும்தான் வச்சிருக்காரு. இப்ப அப்படியே இருக்கட்டு பேரே. நீங்க அந்த வீதியில வெங்கட்ராமன் வீதின்னு வைக்கிறீங்க. யாரு? நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஸ்டாலினுங்கிற பேரே ஒரு புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக கலைஞர் வைத்த பெயர் ஸ்டாலின். நம்ம தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் VP சிங் சிலை வச்சீங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கடன் அது. எங்கேயுமே சிலைகள் இந்தியாவில். VP சிங் தனது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவ்வளவு உண்மையா இருந்த தலைவர், ஒரு யோக்கியமான பிரதமர். இன்னைக்கு அவங்க ஊர்லயும் கூட அவர் எப்படி பாக்குறாங்க பண்றாங்கிறது வேற. இங்க தமிழ்நாட்டுல பல இடத்துல VP சிங் வீதின்னு வச்சிருக்காங்க. நான் எங்க ஊர்ல கிணத்துக்கடவு பக்கம் வடபுதூர்ல ஒரு வீதிக்கு பேர் VP சிங் வீதின்னு வச்சிருக்கோம். நன்றி கடன் தான். அப்படிப்பட்ட VP சிங்குக்கு சிலை வைத்தவர் ஸ்டாலின். நம்ம ஐயா கலைஞர் ஒரு படத்துல வைப்பாரு, குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தா பன்னீர்செல்வம் நாகம்மையார். ஏன்? ஒரு நன்றி கடன். குழந்தைன்னு பிறந்தா இப்படித்தான் இந்த பேர் வைக்கணும். இன்னும் உங்க பேரை ஸ்டாலின் அவர்கள் பேரை ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளுக்காக மக்கள் நல பணிக்காக இங்க நம்ம தோழர் சரவணப்பட்டி பக்கத்துல கணேசன் ஒரு தோழர், அவங்க பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்க. இப்படி இப்ப பெரியார் இருக்காரு, பெரியார் காமராஜர்னு பேர் வைப்பார். பள்ளிகளில் கடவுள் வாழ்த்து சொல்வதை நிறுத்தி விட்டு காமராஜர் வாழ்த்து பாடுங்கள்னு சொன்னார். காமராஜராலதான் நம்மளுக்கு கல்வி இருந்துச்சு அப்படின்னு. இப்படி நன்றி கடனுக்காக சரியாட்டி பன்னீர்செல்வம் பேர். இதெல்லாம் அப்படித்தான் இந்த பெயர்களை வச்சது. இப்படிப்பட்ட நன்றி கடனுக்காக மக்களுக்காக உழைத்த தலைவர்களின் பெயரை வச்ச ஒரு பாரம்பரியம் கொண்ட இந்த தமிழ்நாட்டுல வெங்கட்ராமன் என்ன புடுங்கினாருன்னு சொல்லி ஒரு பேரை அங்க வீதிக்கு வைக்கணும். அந்த வீதியில வெங்கட்ராமன் புடுங்கினதை விட அந்த வீதியில வாழ்கிற வெங்கட்ராமனை தவிர வாழ்ந்த அத்தனை பேரு வெங்கட்ராமனை விட ஒரு புள்ளியாவது அதிகமாக தான் புடுங்கியிருப்பாங்க. அவங்க பேரை வைக்கல, எவ்வளவோ பேர் அங்க இருப்பாங்க. அந்த வீதிக்கல்ல, அந்த ஏரியாவுக்கு அவங்க பேரை வைக்கிற அளவுக்கு அவங்க பாடுபட்டவங்க அந்த மக்கள் அங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு, ஒரு 5 நிமிடம் சந்திப்பு தான் இருந்தா கூட தன் காரியத்தை நிறைவேற்றுறான் பாரு, அங்கதான் இருக்கு. நம்ம ஆளுகளே இருக்கோம்.
நான் யார் தெரியுமா, எங்கள் ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா, நாங்கள் எப்படி கும்மி அடிப்போம் தெரியுமா, நாங்கள் எதை எப்படி அதை செய்வோம் தெரியுமா, நாங்க அந்த போர் செய்தவர்கள், நாங்கள் இந்த போர் செய்தவர்கள், எங்கள் ஜாதி தீயிலே பிறந்தது, எங்கள் ஜாதி அந்த போராட்டத்துல ஆங்கிலேயனையே ஏன்னு கேட்டவன், புலியவே நாங்க மடக்கி பிடிச்சி அடிச்சவங்க, அடிச்சு துரத்துனவங்க, சிங்கத்தை கடிச்சவங்க. டேய், என்னென்ன கதையெல்லாம் பேசுவாங்க. அவங்க ஜாதி மக்கள் இன்னும் எத்தனை பேர் அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு கவுண்டர் ஜாதியோ, செட்டியார் ஜாதியோ, பறையரோ, பல்லரோ, இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க தலைவர்கள்ல ஒரு சில சமூக நலனில் அக்கறை கொண்ட தலைவர்கள நான் இதுல இருக்கல. மற்றவர்கள் ஜாதி பெருமையை பேசி இன்னொரு ஜாதியை கேவலமாக பேசுகிற பலர் இருக்காங்க. அவங்கள ஏதாவது சந்திச்சா, ஐயா நாங்க அப்பேற்பட்ட ஜாதிங்க, எங்க ஜாதி பேரை மாத்திருங்க ஐயா, வீரமா வைங்கய்யா, இந்த கோரிக்கை வெங்காயத்தை வைப்போம். நம்ம ஜாதி மக்கள் இவ்வளவு பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான், நீட் தேர்வால டாக்டர் ஆக முடியாம இருக்கான், இந்த புதிய கல்விக் கொள்கையால இப்படி பாதிக்கப்படுறான், இந்த சட்டங்களால, இந்த ஒன்றிய அரசனுடைய இந்த கொடுமைகளால எங்களுடைய கல்வி இப்படி பாதிக்கப்படுது, எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட, எங்கள் குழந்தைகளுக்காக கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சு வழங்காம வேறொன்னுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, எங்க குழந்தைகள் முன்னேற முடியலையே, இந்த கோரிக்கையில வைக்க மாட்டாங்க. எங்க ஜாதி இப்படி அப்படி, எங்கள் ஜாதி பெயரை மாத்துங்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் என்று வையுங்கள், நான் அவன் நான் இவன், அவன் எப்படி பார்ப்பான், சந்திச்ச நேரத்துல சந்தடி கேப்ல தான் காரியத்தை நிறைவேற்றுறது குறியா இருக்கான். சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுதான் பெரியார் சொல்றாரு, பாப்பான் பேச்ச கேட்காதரா செயலை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல செயல் எஸ்.வி. சேகருடைய செயல் எப்படி இருக்கு, தான் காரியத்தை நிறைவேற்றுறதுல. அப்ப நீங்க வெங்கட்ராமனுடைய பேர் எம்.ஆர். ராதா போன்ற, என்.எஸ். கிருஷ்ணனை போன்ற ஒரு புரட்சிகர நடிகர்களா நாடகம் நடத்தினவங்க மக்கள் கருத்துக்களை சொன்னாங்க, விதவைகள் படும் கொடுமையை சொன்னாங்க, உழைக்கும் மக்கள் படும் கஷ்டத்தை நாடகமா நடிச்சு காட்டினாங்க. ஒரு நியாயத்திற்கு எதிரா இருக்கிறவர்களை எப்படி ஒழிக்கணும், அவங்களுக்கு என்ன தண்டனை தரணும், அவன் கடவுளாவே இருக்கட்டும், அந்த கடவுளை ஜெயில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை நடிச்சு காட்டினாங்க. அந்த நாடகத்தை நம்ம கலைஞரும் நடிச்சு காட்டியிருக்காரு, எழுதியிருக்காரு, பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அதை நம்ம பலர் பண்றோம். இப்படிப்பட்ட நாடக வரிசைகள்ல ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு அந்த ஏரியாவுக்கு வெங்கட்ராமன் பேரை வச்சத இன்னொரு 4 வீதிக்கு வெங்கட்ராமன் பேர் வைக்கிறேன்னு சொல்லி மோடியோ இல்ல வேற யாராவது ஒருத்தர் அறிவிச்சா பண்ணுனா, அவனை கூப்பிட்டு அவனுக்காகவே ஒரு நாடகத்தை எழுதி இப்ப அண்ணாமலை திட்டுறதுக்காக எஸ்.வி. சேகர் பேசுவாரு, பண்ணுவாரு. நீ அண்ணாமலை எஸ்.வி. சேகர் திட்டுறாருன்னு சொல்லிட்டு எஸ்.வி. சேகரை தூக்கி கொண்டாடியோ எஸ்.வி. சேகர் கோரிக்கை நிறைவேற்றுறதெல்லாம் அது ஒரு யோக்கியமற்ற செயல். ஒரு எதிரியை திட்டுறான், ஒரு எதிர்கட்சி, நமக்கு ஒரு பிடிக்காத கட்சியை திட்டுறான் அப்படிங்கறத பாராட்டி அல்லது புகழ்ந்து அவன் கோரிக்கையை நிறைவேற்றினீங்கன்னா அது யோக்கியமற்ற செயல். அதுவும் எஸ்.வி. சேகர் எல்லாம் என்ன வெங்கட்ராமன் என்ன நினைவு வரும், எஸ்.வி. சேகருடைய அப்ப வெங்கட்ராமன். சரி, எஸ்.வி. சேகர்னு என்ன நினைவுக்கு வரும், என்ன எஸ்.வி. சேகர் என்ன புடுங்கினாரு, என்ன சமூகத்துக்கு என்ன கிழிச்சிருக்காரு, எஸ்.வி. சேகர்னா பூணூல வெளியே காட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாரு டிவிகள்ல நாடகத்துல, அவன் தானே அப்படின்னா ஓகே. இன்னொன்னு என்ன வரும், நம்ம பெண்கள் எல்லாம், அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்க கொஞ்சம் மேல் பொறுப்புக்கு போகணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது கேவலமா சொல்றான், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துதான் மேல போறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடி போனாங்க, வழக்கு நடக்குது, அவனுக்கு தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த அயோக்கிய பையனுடைய கோரிக்கையை தான் நீங்க நிறைவேற்றுறீங்களா? இவன் என்ன நாடகத்தை புடுங்கி தள்ளலாம், இவனால தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சின்ன கடுகளவு சரி நன்மை கூட நடக்க வேண்டாம், இவனுக்கு நன்மை எப்ப செய்ய மாட்டானுங்க, இவனுக்கு நமக்கு கெடுதல் செய்யறதையே தான் அவங்களுடைய பிறவி பையனா நன்மையா நினைக்கிறான். அவன் எப்படி அவன் நன்மை செய்வான், நன்மை செஞ்சா நரகத்துக்கு போயிரும்னு நினைக்கிறான். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யற நன்மை எஸ்.வி. சேகர் போன்றவன் செஞ்சா நம்மளுக்கு நரகத்துலதான் இடம் கிடைக்கும் நம்புறவன். இப்ப அவன் சொல்றான்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம இது பண்ணணும்னா சொல்றான் 10 லட்சம் ஓட்டு இருக்குதாமா, ஒரு 3 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்களாமா. அந்த 3 லட்சம் பேருக்கு பேரையும் 3 லட்சம் வீதிக்கு பேர் வச்சீங்கனாலும் சரி, ஸ்டாலின் அவர்களே எழுதி வச்சுக்கோ, 3 லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இங்க உழைக்கும் மக்கள் இருக்காங்க, கஷ்டப்படும் மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க போற பல இடங்கள்ல இன்னைக்கு கூட எங்களுக்கு நீங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்றது. இன்னும் பல கிராமங்கள்ல வெறும் துப்புரவு பணிக்கு மட்டுமே போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு டாக்டரா, ஆசிரியரா வர்ற குடும்பத்துல மனதார வாழ்த்துறாங்க. அவங்கள எம்ஜிஆர் இன்னும் சாகலேன்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டிகள் நினைச்சிட்டு இருந்த குடும்பத்துல கலைஞருக்கு கொடுத்த 3% இடஒதுக்கீட்டான முன்னுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த நன்றி உணர்வோட இருக்காங்க. நீங்க அவங்க ஓட்டு போடுவான்னு சொல்லி கொண்டு வரல. இன்னும் புதுரை வண்ணார், இன்னும் திருநங்கைகள் நலவாரியம், அவங்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் அவங்கள எவ்வளவு ஓட்டு இருக்காங்க, அதுக்காக எல்லாம் நீங்க அதை பண்ணல. அது நம்ம சமூக நீதி கொள்கை. அப்படி அந்த மக்களாவது உண்மையா இருப்பாங்க, அவங்க உண்மையாலுமே ஐயோ நமக்கு இதை கொண்டு வந்தாருன்னு நினைப்பாங்க. இவன் கண்டிப்பா பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனா விழுக ரோட்டை
இந்த மாதிரி ஓட்டு போட்டீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்கம்மா. வந்து சொல்றானே வந்து இப்ப வந்து சட்டமன்றத்துல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு. நீ என்னங்கிற? இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர், மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டதுங்கிற. உனக்கு ஒரு மந்திரம் போடேடா, போட்டு இந்த மாதிரி இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா ஓட்டும் விழுகிற ஓட்டுல நாங்க தான் எல்லா ஓட்டும் இந்த பார்ப்பனருக்கே விழுகணும், இந்த பூணூல் போட்டவருக்கே விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதியில நீங்க உங்க ஆளுகளே எம்எல்ஏ ஆகணும். ஒரு யாகம் பழத்து நீங்க தான் ஏதாவது இன்னும் உங்களுக்கு ஆகல பண்ணலன்னா நீங்க வந்து யாகம் பழத்து சாகடிக்கு யாகம் பழத்துனாங்க தானே. ஜெயிக்கிறதுக்கு ஒரு யாகம் பழத்து, கல்லையே மந்திரம் போட்டு கடவுளாக்குறவங்க நீங்க. ஜெயிக்கிறதுக்கு ஒரு யாகம் இல்லையா? இருந்தா பண்ணிருப்பீங்க. என்ன அதாவது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டியதுதான் போயிடுச்சு. இல்லைன்னா வச்சுக்கங்க, கடவுள் என்னைத்தான் வந்து ராமர் கனவுல வந்து என்னைத்தான் எம்எல்ஏவை இங்க இருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஏறிட்டு உட்காந்துக்குவீங்க. அதனால் இவங்க உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கெல்லாம் உண்மையா இருக்க வேண்டியது இல்லை. அவன் வந்து பார்ப்பனர் சுயநலத்துக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பாங்க. அதெல்லாம் நம்பினீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையா இருக்கணும், கொள்கைக்கு உண்மையா இருங்க. நீங்க வந்து அவன் உங்களை பயன்படுத்தக்கூடாது. அண்ணா அவர்கள் ராஜாஜியை பயன்படுத்தினார். அப்படி வந்து நம்ம அவனை வேணா பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். அவன்லாம் பயன்பட மாட்டான், அவன் நம்மளை பயன்படுத்துக்கு தான் பார்ப்பான். ஆனா அவனைவே ஜெயிச்சவர் அண்ணா. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் நீதிபதி ஆகும் போது கலைஞர்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சாங்களாம். அதாவது இந்த மை லார்ட் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை கூப்பிடுறோம்ல, அதை வந்து எடுத்துடலாம். அது இல்லாம நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர், உங்க ஆட்சியில கூடவா இந்த இது இருக்கிறது, மை லார்ட் எல்லாம் வேண்டாம் எடுத்துடலாம். இப்ப கலைஞர் வந்து இல்ல அது இருக்கட்டு அப்படின்னு. ஐயா இல்லைங்கய்யா, ஒரு மனிதர் தானே அவர் போய் நம்ம மை லார்டுன்னா ஓ கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா தானே அர்த்தம். கலைஞர் தெரியுமில்ல, இவன் ஏன் வந்து இத்தனை நாள் கடவுளேன்னு சொல்லி கூப்பிட்டதை கொண்டாடினவன், மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டவன், திடீர்னு எடுக்க சொன்னான்னா இவன் ஏன் எடுக்க சொல்றான்னு கலைஞருக்கு தெரியும். கலைஞர் ஏன் வைக்க சொல்றாருங்கிறது அவனுக்கும் தெரியும். ஏன்னா கலைஞர் ஈரோட்டு பெரியார்கிட்ட படிச்சவர், சுயமரியாதைக்காரர். பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் நீதிபதி ஆகிவிட்டான். அங்குள்ள பார்ப்பன வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் மைலாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா, இது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை, காலக்கொடுமை அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு மயிலாடுங்கிறதே எடுக்கணுங்கிறான். ஒரே ஒருத்தங்க நீதிபதியானதுக்கு. அதனால கலைஞர் வந்து நீ எதுக்கு எடுக்க சொல்றேன்னு எனக்கு தெரியும், இல்ல இத்தனை நாள் கூப்பிட்டீங்களாமே, கொஞ்ச நாளைக்கு கூப்பிடுங்கிறாரு. ஏன் எங்க ஆளுகள் கூப்பிட்டேன், நாங்க இத்தனை வருடம் எங்க ஆளுகள் உங்களை மயிலாடுன்னு கூப்பிட்டாங்கல்ல, நீ கொஞ்ச நாள் கூப்பிடுங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு வச்சது. அதே போலதான் இவங்க எந்த ஒரு காரியத்தை திடீர்னு வந்து இத்தனை நாள் ஒண்ணு இருக்கிறத திடீர்னு வேண்டாம்பா, இத்தனை நாள் வேண்டான்றத திடீர்னு வேணும்பா. சரிங்களா? இவனே இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை வேண்டாமா, இவனுக்கு தேவைப்பட்டா வேணும்பா. அதனால் இவன் என்ன செஞ்சாலும் சரி, அதனால் திமுகவுக்கோ இந்த தமிழ்நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களுக்கோ எந்த நலனும் எந்த கடுகளவு பயனும் இருக்காது. அதனால் ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ஒரு முன்மாதிரியான முதல்வராக நீங்க சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை உரிமையோடு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் பெரியார் பேரே வைக்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்க ஆசை கிடையாது. எத்தனையோ உழைத்தவர்கள் பண்ணவங்க, நம்ம சமூக நீதிக்காக மக்கள் நலனுக்காக பாடுபட்டுங்கிற அவங்க பேரை வைங்க பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, இந்த பயனில்லாத சுயநலத்துக்காக ஆடுறவங்க ஆட்டத்தை நாடகத்தை நம்ப வேண்டாம். அது நம்மை கெடுத்து விடும், அழித்து விடும். நீங்க வந்து ஆளாளப்பட்ட புத்த மதத்தையே வந்து பாப்பாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புத்த மதமே அழிஞ்சது. அவங்க வந்து எந்த கட்சியில் எங்கே போயிட்டாலும் சரி அவங்க தனது ஆக்கிக்குவாங்க. அதனால் நீங்க பல வேளைகளில் பல நேரங்களில் இந்த ஒன்றிய அரசு பார்ப்பனிய ஆட்டங்களுக்கெல்லாம் வந்து, சங்கிகளின் ஆட்டங்களுக்கெல்லாம் வந்து அப்பப்ப அந்தந்த செகண்ட்ல பதிலடி கொடுத்த முதல்வர். நீங்க பர்தா போடக்கூடாது அப்படின்னா அப்பவே உடனே பதிலடி. கர்நாடகாவில தான் நீ எப்படி பண்ற, இங்க பாரு தமிழ்நாட்டில் நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்பவே உடனுக்குடனே பதிலடி தர்றவர். அதனாலதான் வந்து எச் ராஜாவே வந்து கருணாநிதியே பரவாயில்லையா இதுக்கு, இவர் அவ்வளவு மோசமையா, கருணாநிதியை விட மோசமையான்னு சொல்லி எச் ராஜாவால் பாராட்டப்பட்ட மனிதர் நீங்க. அதனால இவன் ஒரு சாஃப்ட் எச் ராஜா, நம்பிட வேண்டாம். நம்ம கொள்கையில் உறுதியா இருப்போம், நம்ம உழைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருப்போம். நன்றி.